Hey guys, welcome to my channel and welcome to a Sunday chit chat session. நம்ம நல்லா வந்து கோசிட் அப் ஆகி இன்னைக்கு வந்து இந்த வீடியோல செட்டில் ஆகுறோம். ஐ ஹம்ப்லி ரெக்வெஸ்ட் யூ டு டேக் ஒரு காஃபி கப்போ உள்ள காஃபியோட ஒரு டீ ஆர் ஸ்நாக் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நல்லா ஜாலியாக கோசியாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு கோசி விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஐவ் நெவர் லைக் ஃபாலோட் எனிதிங் அந்த மாதிரியான ஒரு கோசியான ரூட்டின் ஆஃப்டர் மேரேஜ். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ஹேவ் திஸ் ஒன் கார்னர் என் பெட்ல. அந்த கார்னர்ல போய் அது வந்து ஃபுல்லா படுக்கிறதும் கிடையாது, ஃபுல்லா உட்கார்றதும் கிடையாது. 2க்கும் நடுவுல பாட்டமா செட்டில் ஆயிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுறணும். ஃபோன் எடுத்து வச்சுட்டு, என்னுடைய ஃபேவரட்டான யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்ல படம் ஏதாவது மோஸ்ட்டா படம் பார்க்க மாட்டேன். அப்பதான் என்னுடைய யூடியூப் டைம். அண்ட் இது வந்து எனக்கு என்னைக்கு ஒர்க் கிடையாதோ, இது வந்து சண்டேஸ்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேவ் லீவ் எனக்கு எப்போ எடுக்கணும்னு தோணுதோ, அந்த மாரி நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ அந்த மாரி லீவ் டேஸ்ல ஆஃப்டர் லஞ்ச் நான் மோஸ்ட்டா தூங்க மாட்டேன். ரொம்ப ரேரா தான் தூங்குவேன். ஏன்னா மதியம் தூங்குனா என்னால நைட்டு தூங்க முடியாது. அந்த பிரச்சனை யாருக்காவது இருந்தா லெட் மீ நோ. ஸோ மதியம் மோஸ்ட்டா தூங்க மாட்டேன். அப்படி தூங்காம இருக்கிறதுக்கு இதான் என்னுடைய ஃபேவரட் பாஸ் டைம். நல்லா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கண்ணு வலிக்க வலிக்க நான் வந்து ஜாலியா, கோஸியா படுத்து இந்த யூடியூப் வீடியோஸ் என்னோட யூடியூப் டைம் நான் அப்பதான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு கோஸி பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. அம் யாஹ் லெட்ஸ் கெட் இன்டூ இன்னைக்கு வீடியோ. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பேஷன் மோஸ்ட்டா இந்த வீடியோல. பிகாஸ் ரீசென்ட்டா ஐ காட் சோ இன்ஸ்பயர்ட். ஓகே. ஆஃப்டர் கோயிங் டு திஸ் ஒன் கான்சர்ட். ஒரு மியூசிக் கான்சர்ட் போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஐ ஹேட் அ நியூ வியூ ஆன் லைஃப். வாவ்! இப்படியும் இருக்கலாம்ல. நம்ம பேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இவ்ளோ சக்சஸ் பார்க்கலாம் அப்படின்றது. ஆன் தி அதர் ஹேண்ட் என் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என் பேஷன் தான் என்ன அப்படின்றது. ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் இட். ஆனா இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி நான் என்ன கான்சர்ட் போனேன். அண்ட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஃபியூ திங்ஸ் தட் ஐ நோட்டிஸ்ட் இந்த கான்சர்ட்ல. ஆல் தி ஜென்ரேஷனல் அப்கிரேட்ஸ் நான் சொல்லுவேன். நான் பண்ணணும், நான் இப்படி இருக்கணும்னு நெனச்ச சில விஷயங்கள்லாம். ஸோ பேசிக்கலா ஒரு 2, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இது நடந்து முடிஞ்சே. ஹிப்ஹாப் தமிழாவோட கான்சர்ட் வந்திருந்தது சென்னையில. லாஸ்ட் கான்சர்ட் அப்படின்ட்டு. லாஸ்ட் கான்சர்ட்னா ஹிப்ஹாப் தமிழாவோட லாஸ்ட்டு ஆன்கோயிங் கான்சர்ட்ல லாஸ்ட் ஷோ. பேசிக்கலா இவ்வளோதான். இதுக்கு நான் போயிருந்தேன். நானு, என் ஹஸ்பண்ட், என் தம்பி போயிருந்தோம். ஸோ ஹிப்ஹாப் தமிழா சாங்ஸ் வந்து நான் பெரிய ஃபேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாடி புள்ள வாடியோட ஃபேன். அல்டிமேட் ஃபேன். உண்மையாவே அத நான் ஒரு வாட்டி கான்சர்ட்ல வந்து அந்த வைப்ல கேட்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு ரீசனே அதுதான். "வாடி புள்ள வாடி" பாட்டு பாடுனா நல்லாருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு பாட்டுக்காக அந்த கான்சர்ட் போனேன். மீதி எல்லா பாட்டும் தெரியும். பெரிய ஃபேனான்னு கேட்டா கிடையாது. ஆனா நல்லா ஜாம் பண்ற மாதிரியான பாடல்கள்னு எனக்கு தெரியும். எல்லா பாட்டுலயும் நடுவுல ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், "ஓ! இந்த பாட்டு தான் அந்த பாட்டு" அப்படின்ற மாரி தெரியும். லிரிக்ஸ்லாம் மோஸ்ட்டா நெறைய தெரியாது. பட் ஜாம் பண்ற மாரி இருக்கும். நல்லா வைபா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து கெளம்புனது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அகைன் ரொம்ப கம்மி தான். ஏன்னா, ஐ பர்சனலா லைக் கான்சர்ட்ஸ் ஓகேவா? ஸோ யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட், ஏஆர்ஆர் கான்சர்ட் மோஸ்ட்டா எல்லாரோட கான்சர்ட் போயிருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜாது போனம்போது, எனக்கு வந்து கான்சர்ட்னா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? அப்படின்றது வந்து ஐடியா இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால 0 எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஓ மை காட்! ரிசல்ட் வந்து பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட் 2022ன்னு நெனைக்கிறேன். அப்போ போனது. இதெல்லாம் கோவிடுக்கு அப்புறமா வந்து ரெஸ்யூம் பண்ண ஸ்டார்ட் ஆனாங்க. இல்ல புதுசா அந்த ஒரு வேவ் அப்பதான் வந்தது இந்த கான்சர்ட் வேவ். அதுக்கப்புறம் அனிருத்தோடது. அதுக்கப்புறம் ஐ வென்ட் டூ ஏஆர்ஆர், விஜய் ஆண்டனி இவங்கதெல்லாம். விஜய் ஆண்டனிது போகும்போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ஆனா சரியான வைப் பண்ணிட்டு வந்தோம். அடுத்தது ஏஆர் ரஹ்மான் போம்போது, ஆஹா! ஏஆர் ரஹ்மானா கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். செம்மையா இருக்கும் அப்படின்னு போம்போது தான், அந்த ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது மேனேஜ்மென்ட் இஷ்யூனால வந்த ஒரு பெரிய பிரச்சனையில அ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த கான்சர்ட். அதில தான் நாங்களும் வந்து மாட்டுனோம். ஸோ அதனால மேஜர் டிசப்பாயின்ட்மென்ட் அது. அதனால பெருசா எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போனது. அதே மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜோட கான்சர்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிட்டு செம்மையா வைப் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. தி ரூல் இஸ் டு நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நாட் லைஃப்ல மட்டும் கிடையாது. இந்த மாரியான விஷயங்கள்லயும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வித்யாசாகர் கான்சர்ட் போனோம். வித்யாசாகர் கான்சர்ட் தான் வந்து மேஜர் சர்ப்ரைஸே. ஏன்னா, நெறைய பாட்டு இதெல்லாம் இவரு பாட்டா அப்டின்னே தெரியாம, ஆஹா! இதெல்லாம் செம்ம பாட்டாச்சே! ஆஹா! இது என்னோட ஃபேவரைட் பாட்டாச்சே! அப்டின்லாம் வந்து நான் ஜாம் பண்ணிட்டு வந்தேன்.
ஸோ, அதே மாதிரி தான் இந்த கான்சர்ட்டுக்கும் போனது. ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா, எனக்கு அந்த ஈவென்ட் உள்ள போனதுமே, த பீப்பிள் அண்ட் அந்த எனர்ஜி ஓகேவா? என்னன்னா, எல்லாம் மோஸ்ட்டா ஒரு லேட் 20ஸ், மிட் 20ஸ், 20ஸ் மெஜாரிட்டி வந்து ஏர்லி 20ஸ் அப்புறம் மிட் 20ஸ் மெஜாரிட்டி இருந்திருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா மேபி டீன்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஐம் நாட் ஷூர். ஆர் லேட் டீன்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா டெஃபினட்டா ஏர்லி 20ஸ் அண்ட் மிட் 20ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அது அவங்களுடைய பார்த்தாலே நமக்கு தெரியும்ல. அந்த மாரி. வித்யாசாகர்ல அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் லேட் 20ஸ், மிட் 30ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. ஸோ, இப்படிதான் நான் வந்து சொல்றேன். எப்படி ஆளுங்க இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது சின்ன பசங்க அப்படின்றத வந்து நானு யோசிக்கல. நான் போம்போது என்ன ஆச்சுன்னா, நான் பார்த்தேன் எல்லாரும் வந்து ஒரு ஃபாரின் கான்சர்ட்டுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் கல்ச்சரே எனக்கு செம்ம பெரிய ஷாக்கா இருந்தது. ஷாக் ஆஸ் இன் நான் வந்து ஒரு காலத்துல வந்து நெனச்சிருக்கேன், நம்ம ஊர்ல எப்போ இப்படிலாம் வந்து மாறும் அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையா சொல்றேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எப்படின்னா, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் எதுவா இருந்ததுன்னா, இந்த மேக்ஸி ட்ரெஸ் போடுவோம்ல, அது. இந்த நீக்கு கீழ வர வரைக்கும் ஒரு லென்த்ல இருக்கும். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு அவுட்ஃபிட். ஓகேவா? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது. அது நான் போட்டு வெளில போம்போதே 10ல வந்து ஒரு 2 பேர் தான் அந்த மேக்ஸி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதனால எனக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நான் ஒரு மாரி ஆட் மேன் அவுட் மாரி எனக்கு ஃபீல் ஆகும். என்னடா இது! நம்ம மட்டும் வித்தியாசமா இந்த இந்த இடத்துக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கோமோ! அப்டின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் யூசுவலா இத நான் வந்து பண்ணுவேன். என்னன்னா, இஃப் ஐ டவுட் மை செல்ஃப் உடனே ஐ யூஸ் டூ கரெக்ட் இட். இல்ல, இல்ல மோனா இட்ஸ் ஓகே. அதெல்லாம் கிடையாது. நீ வந்து உனக்கு கம்ஃபர்டபுளான இருக்க ட்ரெஸ்ஸ போட்டுருக்க அவ்வளதான். நீ ஏன் மத்தவங்கள பார்க்குற? அப்டின்னு நான் என்ன டவுட் பண்ற எல்லா விஷயத்திலுமே நான் எந்த விஷயத்துல என்ன டவுட் பண்ணாலும் இந்த வேலைய நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வாட்டி பார்த்தம்போது எல்லாருமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கான்சர்ட் வைப்ல வந்து வந்திருந்தாங்க. ஓகேவா? டேங்க் டாப்ஸ், கிராப் டாப்ஸ், ஹால்டர் நெக்ஸ், ஸ்லீவ்லெஸ், ஸ்பெகடி ஸ்ட்ராப்ஸ், ஸ்ட்ராப்லெஸ், ஷார்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் இந்த ஜிகு 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 ஜிகுன்னு கிளிட்டர் ட்ரெஸ்ஸுங்க. இதெல்லாம் சென்னையில கான்சர்ட்ல வராங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்போ அந்த மாரி இந்த வைப்ல இருக்க காமன் ஆளுங்க பார்த்தேன்னா, நான் பெங்களூர் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அப்போ பெங்களூரோட ட்ரெஸ் கல்ச்சரே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஓ! இவங்க வந்து இந்த லெவல்ல இருக்காங்க இப்போ. இந்த லெவல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல இருக்காங்க. இன்னும் நம்ப ஊர்ல நான் அத வந்து பார்க்கல. லைக் வைப்ரன்ட்டா நான் வந்து பார்க்கல. ஓகேவா? யூ கெட் மை பாயிண்ட் ரைட். எப்படி நான் சொல்றேன்னா, முன்னாடி கிராப் டாப் இருக்கும். ஆனா கிராப் டாப்க்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஹை வேஸ்ட் பேண்டோட வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி தான் நானு. என்னன்னா நம்ம கிராப் டாப் போடணுன்றது நம்ம ஆசையா மட்டும் இல்ல. இந்த ட்ரெண்டே வந்து திணிச்சு விட்டுருது. ட்ரெண்டுன்னா நம்ம வெளியில பார்க்குற ட்ரெண்ட் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு கடைக்கு போனா கூட 10 ட்ரெஸ்ல 7 ட்ரெஸ் கிராப் டாப்ஸா தான் வந்து இருக்கு. இது வந்து நடுவுல இந்த கிராப் டாப்ஸ் வைரலா வந்தம்போது வந்த ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. சில பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு ஸ்டார்ட்டிங் அது பிரச்சனையா இருந்தது. என்னடா எல்லா சட்டையும் இவ்ளோ குட்டி குட்டியா இருந்தா, சட்டை அழகா இருக்கும். ஆனா கிராப்டா இருக்கும். நான் போட மாட்டேனே, என்கிட்ட ஹை வேஸ்ட் ஜீன்லாம் கிடையாதே அப்போ அப்டின்ற மாரி இருந்துச்சு. சரி ஹை வேஸ்ட் ஜீன்லாம் வாங்கி நான் ஸ்டைல் பண்ணும்போது, நான் கான்ஷியஸா கைய கூட தூக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பழக்கமே கிடையாது. காத்து வந்து ஜில்லுன்னுலாம் வந்து என் ஸ்கின்லலாம் படக்கூடாது. நான் கம்ஃபர்ட்டுக்கு ட்ரெஸ் பண்ற ஆளு. அதனால நான் லேயர் கூட நெறைய பண்ண மாட்டேன். ஸோ இப்படி வந்து இருந்து நான் பொறுமையா ட்ரான்சிஷன் ஆனது. நான் பெங்களூர் போகும்போது எல்லாரும் வந்து ஸ்லீவ்லெஸ், ஸ்பெகடி ஸ்ட்ராப்ஸ், கிராப் டாப்ஸ், டேங்க் டாப்ஸ், இந்த ப்ளவுஸ் மாரி ஃபிட்டட் கிராப் டாப்ஸ்லாம் இருக்குல்ல, அது வித் நார்மல் ஜீன் பேண்ட். உங்களுக்கு வந்து ஸ்கின் ஷோ இருக்கும் ஆப்வியஸா. எனக்கு வந்து அதுவே வந்து, அப்பா இங்க எல்லாருமே வந்து இந்த லெவல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. அங்க 10ல 8 பேர் அப்படி ட்ரெஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் நான் பார்த்த இடத்துல 3 இயர்ஸ் முன்னாடி பெங்களூர்ல. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு ட்ரான்சிஷன் எனக்கு இந்த வாட்டி வந்து சென்னையில நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னையில இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கில இவ்ளோ பேரு ஒ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நெறைய பேரு இந்த மாரி ட்ரெஸ்ஸிங்கில வந்து நான் பார்க்குறேன். எனக்கு வந்து செம்ம ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. என்னடா! ஓ! நம்மளும் வந்து இப்போ மாறிட்டோம். ஐ மீன் நம்ப அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆம் எப்படி சொல்றது? அது எரான்னு சொல்ல முடியாது. ஆர் பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் லைஃப் லைஃப்ன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ சென்னை வந்து அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்கிரேட் கூட நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் வேர்ட். அது அப்கிரேட்ன்னு சொல்ல முடியாது. பட் யாஹ்! யூ கெட் மை பாயிண்ட் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோனுக்கு வந்திருக்கோம். 2026ல சென்னை இப்படிதான் இருக்கு. 2025 வரைக்குமே நான் பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரான்சிஷன் நடந்தது. மெஜாரிட்டியா நான் பார்க்கல. ஆர் மேபி இது கான்சர்ட்ன்றதுனால எல்லாரும் அந்த மாரி ஒரு ஒரு அட்டயர்ல வந்திருக்கலாம். அண்ட் பாயிண்ட் டூ பி நோட்டட் கேர்ல்ஸ் மட்டும் கிடையாது. கைஸ் கூட தே வேர் லைக்
ப்ராப்பர்லி கான்சர்ட் அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் லெதர் ஜாக்கெட்ஸ் இந்த வெயிலுக்கு லெதர் ஜாக்கெட்ஸ் ஓகேவா? கான்சர்ட் அப்ராப்ரியேட் அவுட்ஃபிட்ஸ்ன்னு சிலது இருக்கு. ஓகே. நானுமே வந்து பார்த்துருக்கேன். ஆனா ப்ராக்டிகலா போட முடியாது அப்படின்றதுனால நான் கம்ஃபர்ட் ஓவர் ஃபேஷன் அப்படின்னு நான் அப்படி சூஸ் பண்ணிப்பேன். பட் ஒரு கான்சர்ட்டுக்கு எப்படி வரணும்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வரோம். இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்த 10 பேர்ல 9 பேர் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே உரித்தான அ ஹோலோவா? ஹேலோகிராஃபிக் இல்ல. ஹோலோகிராஃபிக் ஐலைனர்ஸ், கிளிட்டர் ஐலைனர்ஸ், நியான் ஐ ஷேடோ இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அகைன் எனக்கு வந்து உண்மையா அந்த மேக்கப் இதில வந்து ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி முன்னாடி நான் சொன்ன அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸே தான். 10 பேர்ல 2 பேர் தான் மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா வந்து ஆக்வர்டா ஃபீல் ஆகும். நம்ம தான் ஆட் மேன் அவுட்டா இருக்கோமோ! ஐயோ! லிப்ஸ்டிக் நம்ம தான் போட்டிருக்கோமோ! அப்டின்ட்டு திருப்பி நான் என்னுடைய செல்ஃப் டவுட்ட நானே வந்து சரி பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்க இந்த வாட்டி பார்த்தம்போது நெறைய பேர் வந்து மேக்கப் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் விஷயத்துல வந்து ஒரு ஸ்டெப் மேல போய் பார்த்த மாரி இருந்தது வந்து எனக்கு ஓ வாவ்! அகைன் மேல போயினா இது வந்து அப்கிரேட் நான் சொல்ல மாட்டேன். திஸ் லெவல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஆர் திஸ் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இஸ் வாட் ஐ அம் ட்ரையிங் டு சே. திஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபேஷன் வந்து அப்பா ஒரு வழியா ஐ திங்க் ஐ காட் த பாயிண்ட். ஸோ திஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபேஷன் வந்து ஃபைனலா வந்து இங்க வந்துருச்சு அப்படின்றது வந்து எனக்கு பார்த்தது. "ஹூ ஓகே நைஸ்" அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பெரிய ஷாக்கே அதுதான் எனக்கு. வாவ்! சென்னையா இது? நம்ம ஊரா இது? அப்படின்ட்டு. அடுத்தது கான்சர்ட்குள்ளே வந்துடலாம். கான்சர்ட்ல வந்து ஐ ட்ரூலி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இவ்ளோ ஒரு நல்ல ஒரு கான்சர்ட் ஓகேவா? ஹிப்ஹாப் தமிழா பாடல்கள் தெரியும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன நம்ம ஊர்ல வந்துட்டு வருவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. பேக்கிங் ட்ராக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஓடும். அ இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டே வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா, நாங்க போம்போதே வந்து நெறைய ஆர்டிஸ்ட் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் டெர்ம் ஃபார் தெம் லைக் டெவலப்பிங் ஆர்டிஸ்ட் மேபி நீங்க சொல்லலாம். இந்த மாரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இந்த லைன்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து ஸ்டேஜ் குடுக்கணும். ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும் அப்டின்ட்டு வந்துட்டு, மெயின் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஹிப்ஹாப் தமிழா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நடந்திருக்கும் அது மட்டுமே. இதெல்லாம் வந்து ஷோக்கு முன்னாடி. ஸோ இதுவே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஐ டோன்ட் திங்க் இங்க தமிழ்ல அந்த மாரி யாரும் வந்து பண்ணாங்க அப்டின்னு. நான் பார்த்த கான்சர்ட்ஸ் வரைக்கும். ஓகேவா? நான் பார்த்தது வரைக்கும் யாரும் பண்ண மாரி எனக்கு தெரியல. டெய்லர் ஸ்விஃப்ட் கான்சர்ட்ல இதே மாரி நடந்துச்சு. இப்படிதான் வந்து ஆப்ரஹாம்ஸ், கிரேசி ஆடம்ஸ் ஐயோ! எனக்கு பேரெல்லாம் மறந்து போச்சு. கிரேசி ஆடம்ஸா, கிரேசி ஆப்ரஹாமா? சப்ரீனா கார்பென்டர் கூட அப்படிதான் எராஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஷோ. அப்புறம் நெறைய ஆர்டிஸ்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட். இந்த குட்டி குட்டி ஆர்டிஸ்ட், டெவலப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்கலாம் வந்து ஷோ ஓப்பனர்ஸா வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி நான் அங்க பார்த்தேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுவே ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டேஜ் பிரசன்ஸ் வேற லெவல். லைக் நான் யூசுவலா அத வந்து கவனிப்பேன். பாடிட்டே ஆடுறாங்களா? எவ்ளோ கஷ்டம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு சிலரால பண்ண முடியும். ஒரு சிலரால பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாரிலாம் இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, கோரியோகிராஃபிலாம் வந்து நல்லா அழகா பண்ணிட்டு, பாட்டு பாடுறது அது வந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது, இதெல்லாமும் வந்துட்டு நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா இருந்தது. என்னடா! இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணவே இல்லையே! வருவாங்க, பாடுவாங்க. இன்னும் ஒரு 4, 5 சிங்கர்ஸ் வச்சு பாடுவாங்க. தனியா பின்னாடி வேற யாராவது 4 பேர் ஆடுவாங்க. இப்படிதான் நான் பார்த்துருக்கேன். இப்படிதான் இருக்க போது அப்படின்னு தான் நெனச்சேன். பட் நோ. லெவல் அப் ஆயாச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு முன்னாடி அந்த கான்சர்ட் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷோஸ் ஃபாரின்லாமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதான் வந்து அந்த ஹோல் டூரோட ஃபைனல் ஷோன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஐயய்யோ! இத்தன நாள் நம்ம பார்க்கவே இல்லையே! அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஒரு ஹோல் நைஸ்லி பேக்ட் என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பை ஹிப்ஹாப் தமிழா செம்மையா இருந்தது. அம் அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா வந்துட்டு அனிருத் வேற வந்தாங்க நடுவுல. அதுவும் வந்து ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் "வாடி புள்ள வாடி" பாட்டு. ஓகே. பட் இருந்ததுக்கு 3 மணி நேரம் இருந்ததுக்கு ஒர்த்து அந்த மாரி இருந்துச்சு டெஃபினட்டா. இன்னொன்னு என்னன்னா, த்ரூ அவுட் த கான்சர்ட் ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி டெல்லிங் பீப்பிள் டூ ஃபாலோ தியர் பேஷன். பிகாஸ் அவங்களுடைய கதையுமே லைக் ஹிப்ஹாப் தமிழாவோட கதையுமே வந்துட்டு அ அந்த மாரி தான் லைக் ஹி ஃபாலோட் ஹிஸ் பேஷன்.
இதுதான் அப்படின்ட்டு வந்துட்டு இத பிடிச்சுட்டு, முடியும் என்னால அப்படின்ட்டு வந்து கஷ்டப்பட்டு எந்த பெரிய சப்போர்ட்டும் பின்னாடி இல்லாம, ஆர் மேபி எந்த சப்போர்ட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பெருசா வந்து தெரியல. ஆ ஸோ ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்ஸ்லாம் யாராவது பார்க்குறீங்க, நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன்னா வெரி சாரி. பட் பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லாம தானா வந்து டெவலப் ஆன ஒரு ஆளு அப்படின்றத வந்துட்டு, அங்க வந்து தெரிஞ்சது. ஆப்வியஸா தெரிஞ்சது. நமக்குமே தெரியும். அது எப்படி தெரியாம இருக்கும்? அதெல்லாம் பார்த்து வளர்ந்தது தானே. ஸோ, அதனால அது கான்ஸ்டன்ட்டா ரிமைண்டும் பண்ணும்போது, ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம நம்ம பேஷன் தான் ஃபாலோ பண்றோமா? நம்ம நமக்கு புடிச்சது தான் பண்றோமா? நம்மளும் இந்த மாரி நம்ம புடிச்சத பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் செம்மையா உருப்படுவோம். அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் டூ பி வெரி ஹானஸ்ட் கான்செர்ட் முடிச்சுட்டு போம்போது, எப்பயுமே ஒரு அட்ரினலின் ஹை இருக்கும். வாவ்! நைஸ் கான்செர்ட் செம்மையா இருந்தது. செம்ம பிளாஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. ஆனா, லைஃப்ப பத்தின அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு போனது கிடையாது. இதுவரைக்கும் எந்த கான்செர்ட்லயும் போனது கிடையாது. இந்த வாட்டி மேபி அது வயசாயிடுச்சா அப்படின்றதுனாலயா, ஆர் இந்த கான்செர்ட்ல இருந்த ஒரு பெரிய டேக் அவேயா இருந்தது. ஒருத்தவங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு பேஷன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஆளா வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா வந்து இருந்தாங்க ஹிப்போ தமிழா ஸ்டேஜ்ல அங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பேஷன வந்து தைரியமா நம்ப பண்ணலாம். பண்ணா என்னைக்காவது ஒரு நாள் பெருசா ஆகலாம். டெடிகேட்டடா முழு முயற்சி போட்டு பண்ணா, கண்டிப்பா ஷைன் ஆவும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த கான்செர்ட்டே. ஸோ, இன்ஸ்பயர் ஆனவுனே டவுட் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படின்றது. ஸோ, பேசிக்கலி ஐ வாஸ் திங்கிங் லைக் திஸ். பின்னாடி என் ஹஸ்பண்டும் வந்து இதே கேள்விய என்ன பேஷன்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிட்டாப்ல. நம்ம வந்து என்ன பேஷன்லாம் ஃபாலோ பண்றோமா? என் பேஷன் தான் என்ன? அப்படின்ற மாரி. இப்ப என்ன கேட்டாலும் என் பேஷன் என்ன அப்படின்னா, இப்போ டக்குன்னு சொல்லலாம். ஓகே நான் வீடியோ எடுக்கிறேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் தான் என்னுடைய பேஷன் அப்படின்ட்டு. ஓகே. ஐ அக்ரி டூ இட். ஆனா இட்ஸ் இட்ஸ் லைக் எனக்கே வந்து எனக்கு எனக்கு வந்து இதோ பாருங்க எவ்ளோ கிளாரிட்டியே இல்லாம, இது மட்டும் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் த ஒன் திங் தட் ஐ டூ ஃபார் மீ இஸ் இப்ப பேஷன் அப்படின்றது வந்து தானா ஒரு நாள் நமக்கு கரெக்ட்டா 18 வயசு ஆனதுக்கப்புறம், இதான் என் பேஷன் அப்படின்னு பல்ப் போட்ட மாரி ஜொலிக்க போறது கிடையாது. இன்னைக்கு பேஷனா இருக்க ஒரு விஷயம், நாளைக்கு நான் வந்து அது என்னுடைய பேஷனா இல்லாம இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு புதுசா என்னுடைய பேஷன் ஏதாவாச்சும் இருக்கலாம். ஸோ மை டேக் ஆன் ஃபாலோயிங் பேஷன் இஸ் தட் 18 வயசுலயோ, இல்ல 16 வயசுலயோ யாருக்கும் வந்து இதான் பேஷன்றது மண்டையில பல்ப் அடிச்ச மாரி இருக்க போறது கிடையாது. அப்படி அடிச்சதுன்னா, வெல் அண்ட் குட். அத புடிச்சுக்கோங்க. அத திருப்பி பண்ணுங்க. அத நல்லா உங்கள கிராஃப்ட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு விஷயத்துல. அண்ட் அகைன் அதுல ஷைன் ஆயிட்டு, எப்படி அதுல வந்து மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி வேணும். ஏன்னா, வாழ்க்கைக்கு வந்து காசு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ, என்னதான் நம்ம பேஷனுக்காக ஒரு விஷயம் பண்ணாலும், அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து காசு குடுக்கணும். அப்படியே இல்ல, காசு குடுக்கறதுக்கு நம்ம வேற வேல பண்ணாலும், பேஷனுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு தான் ஆவோம். ஸோ, அந்த மாரியும் நான் நெறைய பேர் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துருக்கேன். ஸோ, பேசிக்கலா பேஷன் பண்றது நல்லது. ஐ மீன் பேஷனட்டான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்றது நல்லது. அதுவே நமக்கு ப்ரொஃபஷன் ஆகுதுன்னா பெஸ்ட். சூப்பர். பக்கா. நைஸ். ஓகே. ஆனா, இன்னும் நீங்க பேஷனே என்னன்னு கண்டுபிடிக்கல அப்டின்னா, மனம் தளர விடாதீர்கள். ஓகேவா? யாருக்கும் வந்து கனவுலயோ, இல்ல நேர்லயோ வீட்டுக்கு கதவ தொறந்து வந்து இதான் உனக்கு பேஷன். உன்னோட பேஷன் இதான் பண்ணு அப்டின்னு வந்து வராது. கிடையாது. யூ பெர்சனலா வில் ஹேவ் சம் லைக்ஸ். யூ நோ நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணா நமக்கு வந்து ஜாலியா இருக்கு. இது நல்லா இருக்கே அப்டின்ட்டு வந்து பிடிக்கும். யாருக்கும் வந்து எனக்கு அப்டி எதுவுமே இல்ல அப்டின்னு நீங்க சொல்லவே முடியாது. அவங்கவங்களுக்குன்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்தீங்கன்னா, எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாரி குட்டி குட்டியான கிராஃப்ட் வேலைகள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கூட சொன்னேன். இதெல்லாம் வந்து சீசனல் அப்சஷன் நான் என்னுடைய ஒரு சண்டே சிச்சர் வீடியோல பேசியிருந்தேன். அந்த மாதிரியான அந்த வீடியோல நான் சொல்லியிருந்த எல்லா அப்சஷனுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அது எப்போ பேஷன் ஆகும்னா, நம்ம புடிச்ச ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ட்டா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம நெறைய பண்ணும்போது தான் வந்து, அது நமக்கே வந்து ஒரு பேஷனா வந்து மாறும். இதுதான் உன் பேஷன். 10 இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ஒண்ணு தான் உன்னோட பேஷன்னு ஃபர்ஸ்ட்டே தெரியாது. செய்ய தான் தெரியும். ஒரு சில விஷயம் வந்து நமக்கு பாதியிலே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்ட்லாம் போவாது. நம்ம பாட்டுன்னு பண்ணிட்டே இருப்போம். அது வந்து முடிவே இல்ல அப்டின்ற மாரி. ஸோ ஐ பிலீவ் அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து நமக்கு ஓகே நம்ம பேஷனட்டா இருக்க ஒரு விஷயம் இதுதான் அப்டின்றது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ
இந்த ஒர்க் இல்லாம எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது, வீடியோஸ் கிரியேட் பண்றது வந்து என்னோட பேஷனேட்டான ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து அத கான்ஸ்டன்ட்டா, கன்சிஸ்டன்ட்டா, பிரேக் இல்லாம எனக்கு பிடிச்சு ஆசையா பண்றேன். ஒரு விஷயம் நம்ம பண்றோம், நமக்கு புடிச்சது ஒண்ணு பண்றோம் அப்டின்னா, அத பண்ணும்போது டயர்ட் ஆகலாம். ஆனா யூ ஷுடன்ட் கெட் டயர்ட் ஆஃப் டூயிங் இட். இது வந்து ஐ லேர்ன்ட் ஃப்ரம் டெய்லர் அண்ட் இது எனக்கு வந்து என் மண்டையில நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. யூ கேன் கெட் டயர்ட் டூயிங் வாட் யூ லவ். பட் யூ ஷுடன்ட் கெட் டயர்ட் ஆஃப் டூயிங் வாட் யூ லவ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இட் ஜஸ்ட் மேட் சென்ஸ் ஒரு நாள் எனக்கு. அண்ட் இப்போ கூட வீடியோ எடுக்கணும், நான் வந்து எடிட் பண்ணணும், போடணும், என் வேலை செய்யணும் அப்படின்னும்போது சம்டைம்ஸ் எனக்கு வந்து ட்ரெயின் ஆகும், எனர்ஜி போகும். தட் டசன்ட் மீன் எனக்கு அதில் ஆசை போயிடுச்சு, எனர்ஜி போயிடுச்சுன்னு. ஆர் மேபி இன் ஃபியூச்சர் ஒன் டே, சம் டே எனக்கு வந்து இப்போ ஆ எதுக்கு இத பண்ணிக்கிட்டு, ஐ அம் டன் வித் திஸ் அப்படின்ற மாரி எனக்கு தோணலாம். ஐ டோன்ட் நோ. அது என்கிட்ட என் கண்ட்ரோல்ல கிடையாது. எப்ப வேணா, எது வேணா, எப்படி ஆகலாம். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது இன்னும் பயங்கரமான ஒரு சூப்பரான பேஷனேட்டான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஐடியா வரலாம். ஒரு எனக்குள்ள வரலாம். ஆர் வராமலேயும் இருக்கலாம். அடுத்த 10 வருஷம் நான் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னே தெரியாம இருக்கலாம். பட் ஐ நோ ஒன் திங். நான் வந்து என்னோட பேஷன கண்டுபிடிக்காம இருக்கிறேன் அப்படின்னாலும், இந்த ஃபியூச்சர் சொல்றேன். ஐ வுடன்ட் ஸ்டாப் ட்ரையிங். ட்ரை பண்ணிட்டே இருப்போம். புதுசா வந்து கத்துக்க பார்ப்போம். புதுசா ட்ரை பண்ணுவோம். இப்ப புதுசா கத்துக்கிறது வந்து ஆக்சுவலா எனக்கு ஒரு புடிச்ச ஒரு விஷயம். அது எப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் தான் கத்துப்பேன். எல்லா விஷயமும்லாம் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன், இப்ப எப்படி ஹேர் கலர் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டு, நானா தான் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணேன். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. யூ கேன் லிட்ரலா லேர்ன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஆனா எப்படி கத்துக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் ஹேர் கலரிங் வந்து அந்த மாதிரி ஒரு வேல தான். ஆல்ரெடி ஐ ஹேட் சம் நாலேட்ஜ் அபௌட் இட். அத வச்சு எனக்கு எப்படி நான் வந்து கத்துக்கணும், எப்படி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு, நானா ஒண்ணு பண்ணேன். அண்ட் ஐ அம் குவைட் ப்ரவுட் அபௌட் இட். இத பத்தி நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஐ டிட் திஸ் நெயில்ஸ் இந்த வாட்டி. ஐ யூசுவலி கெட் இட் டன் ஃப்ரம் ஒரு நெயில் ஆர்டிஸ்ட். பட் இந்த வாட்டி வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு உடனே வந்து ஏதாவது வேற ஏதாவது வைக்கணும் அப்படின்ற மாரி எனக்கு ஆசை வந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா நான் நெயில்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நானா எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கிறது, இந்த வேலை செய்றது இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அது சீசனல் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இருந்தது. அது போயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்ல உட்காந்து பண்றதுக்கு. அதுக்குன்னு என்னோட எனர்ஜி என்னால போட முடியல. இப்போ வயசாகிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஒரு கான்ஸ்டன்ட் தாட் இருந்துட்டே இருக்கு. நம்ம பண்றோமே, என்னமோ ஒண்ணு பண்றோமே, இது கரெக்ட்டா? அ நாளைக்கு வந்து எதுவுமே இல்லனாலும் என்கிட்ட ஏதாவது திறமை இருக்கா? நான் ஏதாவது எனக்குன்னு ஒரு குவாலிட்டி ஆர் ஒரு பர்ட்டிகுலர் ஹாபி ஆர் ஹேபிட் ஏதாவது நான் வளர்த்துக்கிறேனா? எனக்கு இதெல்லாம் தெரியும். சர்வைவல்க்கு இதெல்லாம் தெரியும். இப்ப நாளைக்கே எனக்கு வந்து யூடியூப் இல்லனாலும், புவாக்கு ஏதாவது என்கிட்ட கைவசம் தொழில் இருக்கா? எனக்கு கலை தெரிஞ்சிருக்கா? அப்படின்றது வந்து நான் கொஞ்சம் கான்ஷியஸா இப்போ யோசிச்சுட்டுருக்கேன். ஸோ ஐ அம் ட்ரையிங் டு லேர்ன் ஃபியூ திங்ஸ். ஓகே. திஸ் மைட் பி என்னுடைய ஜான்ராக்குள்ளயே இருக்கிற சில விஷயமா இருக்கலாம். ஓகே. எப்படி சொல்றேன்னா, பியூட்டி அண்ட் பேம்பரிங் இந்த மாரியான விஷயங்கள். இதுல ஒரு சில விஷயங்கள் நான் என்ன வந்து கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இதெல்லாம் நீ கொஞ்சம் வந்து பெட்டரா கத்துக்கிட்டன்னா, நாளைக்கு இத வச்சு நீ வந்துட்டு அகைன் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு வந்துட்டு உனக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது. ஸோ புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புடிக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாது. எது எனக்கு கிளிக் ஆகும், எது எனக்கு புதுசா ஒரு பேஷனா வரும் அப்படின்ட்டு. இப்படிதான் நான் வந்து போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஒரு சில ஹாபீஸ்லாம் நான் வந்து வளர்த்துக்க பார்க்குறேன். அது கொஞ்சம் பேஷனட்டாவும் நான் வந்து என்னோட லைஃப்ல அத வச்சுக்கணும்னு கன்சிடர் பண்ண பார்க்குறேன். பட் ஐ ஹேவன்ட் யெட் அப்படின்னு தான் வந்து புக்ஸ் படிக்கணுன்றது எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஹேபிட் என்னால எடுத்துட்டு வர முடியல அப்படின்றது. ஸோ இப்ப நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லயே இருந்துட்டு கூட எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ஒரு பேஷன் அப்படின்னா, நான் வந்து புக் நெறைய படிக்கிற ஒரு ஆளு. திஸ் இஸ் லைக் மை ஆல்டர் ஈகோ. மேபி நான் வந்து வேற ஏதாவது ஒரு பிளானட்ல வந்து இருக்கேன் அப்படின்னா, நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா, மேபி ஒரு நல்ல ஒரு சிஇஓ ரேஞ்சுக்கு ஒரு பாஸ் லேடி விமன் மாதிரி மார்னிங் டூ ஈவினிங் வேலை செய்யறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் சாலிடா எந்திரிக்காம வந்துட்டு புக் படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பாஸ் லேடி, பவர் லேடி மாதிரியான ஒரு வைப் தான் வந்து ஐ யூஸ்ட் டு திங்க் ஆஃப் மை செல்ஃப். நான் வந்து இத யோசிச்சிருக்கேன். இந்த ஒரு ஜான்ராவே இல்லன்னா நீ என்னவா இருந்திருப்ப அப்டின்ட்டு. ஸோ மேபி இன் அனதர் யூனிவர்ஸ் மோனா அப்டின்ற ஒரு கேரக்டர் இந்த மாரி இருக்கலாம். பட் தட்ஸ் மை யூ நோ ட்ரீம் இமேஜினேட்டிவ் ஆல்டர் ஈகோ கேரக்டரிஸ்டிக்.
அந்த மாரி நீங்க என்னவா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆர் நெனச்சு வச்சிருக்கீங்களா? ஆர் இந்த செகண்ட் நெனச்சு வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னைய வரைக்கும் உங்களுக்கு என்ன பேஷன்னு தெரியல, கண்டுபிடிக்க தெரியலன்னா, சில். நான் உங்களுக்கு குடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ட்ரை பண்ணுங்க. உலகத்துல நெறைய இருக்கு விஷயங்கள். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு அது புடிச்சிருக்கா? அது நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? உங்களுக்கு புடிச்சிருக்கான்றது தெரியும். உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்றது தான் பேஷன் ரைட்? ஸோ கீப் ட்ரையிங் நியூ திங்ஸ். புதுசா பாருங்க. நெறைய பாருங்க. YouTubeல YouTubeன்னு கூட கிடையாது. ஓகேவா? நீங்க வெளியில போயிட்டு இந்த மாரி மீடியாவே இல்லாம ஆனா இப்ப நம்ம 2026ல இருக்கோம். எல்லாமே ஃபோனு, கேமரா இப்படி அப்படின்ட்டு ஆயாச்சு சோஷியல் மீடியான்ட்டு. ஸோ இதுக்குள்ள நீங்க வந்துட்டு நெறைய மல்டிபிள் விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தான் இருக்கணும்லாம் கிடையாது. பிஹைண்ட் த ஸ்க்ரீனும் நெறைய விஷயங்கள் இருக்கு. எடிட்டிங் கத்துக்கோங்க. இல்லன்னா எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற அந்த ஸ்கில் வந்து வளர்த்துக்கோங்க. ஆர் வேற ஏதாவது கிராஃப்ட்மேன் ஒர்க் நீங்க அத வந்து பண்ணலாம். அத பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நெறையா கைத்தறி விஷயங்கள், ஹேண்ட்மேட் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. தி அதர் டே ஐ சா திஸ் ஒன் கேர்ள்ஸ் பேஜ். ஏதோ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணுன்னு நெனைக்கிறேன். ஒரு சோப் பண்றாங்க. அது வந்து ஐ ஹேப்பன் டூ செக் அவுட் ஹர் என்டயர் பேஜ். எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பெருசா எதுவுமே இல்லாம இன்வெஸ்ட்மென்ட்லாம் கம்மி தான். ஒரு 2 டைப் ஆஃப் சோப் தான் வந்து பண்றாங்களே. இந்த பவுடர் சோப் அந்த மாதிரி ஒரு சோப் அது. அதில பண்றாங்க. அப்புறம் டெவலப் ஆயி ஒரு 10 ஃப்ளேவர்ஸ் பார்க்கறதுக்கே செம பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது. அது மாரி டெவலப் ஆகி இப்போ வந்து ஒரு 70K ஃபாலோவர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. பயங்கரமா போது போல பிசினஸ். ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு என் ஃபீல்ட்ல ரெகுலரா வந்து தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து நான் யோசிச்சேன். ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அது பிடிச்சு போய் தான் அத நிறுத்தாம திருப்பி பண்றாங்க. அதுல வந்து எவ்ளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறாங்கனாலும், அப் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நீங்க டவுன் பார்க்கும்போதும் திருப்பி அந்த விஷயத்த பண்றீங்களா? அப்படின்றது தான் மேட்டர்ஸ். நீங்க டவுன் ஆகும்போதும், நீங்க திருப்பி அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா தான், அது உங்களுக்கு புடிச்ச விஷயம். உங்களுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ, கீப் ட்ரையிங் நியூ திங்ஸ். உங்களுக்கு தெரியாது எது வேணா, எப்ப வேணா கிளிக் ஆகலாம். பேஷன் இன்னும் கண்டுபிடிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. ஒன் டே யூ வில் கெட் தேர். உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து பேஷனட்டா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னுடைய கேட்டகரியில ஐ மீன் என்னுடைய லைஃப்ல நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணேன்னா, அப்படிதான். எனக்கே தெரியாம இப்ப என்ன பத்தி நான் வேற யார்ட்டயாவது கேட்டா, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ பேஷனட்டா பண்ற அப்படின்ட்டு. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஆமாவா? அப்படியா? அப்படின்றது வந்து இன்னும் ஷூரான்னு தெரியல. ஸ்டார்ட்டிங்ல மூக்கு நல்லா எதுலலாம் என்னுடைய பேஷன் நான் வந்துட்டு கொட்டி வச்சிருக்கேன். எதுலலாம் நான் பேஷனட்டா இருக்கேன்னு யோசிச்சம்போது தான் வந்து I don't know. Which means I still have so many things to learn in this world. So, I am willing to learn. Are you? இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். ஓகேவா? அழகா நமக்கு புடிச்சத நம்ம பண்ணுவோம். வேற வழி இல்ல. நம்ம வந்து அவ்ளோ ப்ரிவிலேஜ் கிடையாது. என் பேஷன ஃபாலோ பண்றதுக்கு. பேஷன மட்டும் பண்ணாலாம் எனக்கு வந்து சாப்பிடறதுக்கு காசு இருக்காது. அப்படின்னா, காசுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, நமக்கு நம்ம சந்தோஷத்துக்கு பேஷனுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கலாம் லைஃப் லாங். அது நான் வந்து ஷூரா சொல்லுவேன். பின் தேர், டன் தட். ஓகே. அதனால நான் ஷூரா சொல்லுவேன். அதெல்லாம் செய்யலாம் அப்டின்ட்டு. ஐ யூஸ்ட் டூ வொர்க் ஃபார் அன் எம்என்சி காசுக்காக. அண்ட் தென் பேஷனுக்காக ஆஃபீஸ் போற வர டைம்ல ஐ யூஸ்ட் டூ எடிட் மை வீடியோஸ். ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஐ யூஸ்ட் டூ ஷூட் மை வீடியோஸ். லேட் நைட் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரீ டைம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ டைம்ல வந்து இதுதான். டீ பிரேக்ஸ்ல 5 நிமிஷம் டீ குடிச்சிட்டு 10 நிமிஷம் எடிட் பண்ணுவேன் ஆஃபீஸ்லயுமே. டைம் இல்லன்னுலாம் வந்து சொல்ல முடியாது. அது வந்து வெட்டி சாக்குப்போக்கு. எனக்கும் தான் இத நான் சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கீப் லேர்னிங் அண்ட் லெட்ஸ் நாட் ஸ்டாப் ஃபைண்டிங் வாட் ஆர் பேஷன் இஸ். லைஃப் லாங் இருக்க தான் போது. அண்ட் இருக்கிற இந்த ஒரு லைஃப்ல நம்ம ஜாலியா நமக்கு புடிச்சதையும் வந்து செஞ்சோன்ற திருப்தியோட நம்ம வந்து வாழலாம். அப்படின்றதோட இந்த சண்டே சிட் சாட் வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஆல்டர் ஈகோ என்ன அப்படின்றத வந்து எனக்கு இதான் என்னுடைய ஆல்டர் ஈகோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. நல்லாருக்கும். மேபி நீங்க அட் பிரசன்ட் என்னவா இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லாயரா இருக்கீங்க. ஆல்டர் ஈகோல நீங்க ஒரு ஹீரோயினா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ லாயரா இருக்கேன். அப்படின்றது வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐ ரியலி என்ஜாய் ரீடிங் யுவர் காமெண்ட்ஸ். அதுவும் முக்கியமா சண்டே சிட் சாட் வீடியோல. ஸோ இஃப் யூ கேன் டூ தட் ஃபார் மீ ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அண்ட் நான் வந்து ஒரு மாரி கோஸியா உட்கார்ந்ததுனால ரொம்ப வாய்க்குள்ள பேசிட்டு இருக்கேன். ஐ ஹோப் திஸ் மைக் ஆக்சுவலா பிக்ட் எவ்ரிதிங் அப். ஸோ லெட்ஸ் சி. பாய்.